செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றி இவற்றுள் எய்தும் அவர்க்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிதென்றான் பன்னு தமிழ் மாறன் பயின்று என்று பாடுகிறார். எம்பெருமான் அனைத்தையும் விட மிக உயர்ந்த நிலையிலே பரஹா பராணாம் பரமஹா என்னும்படி அழகிய பரத்வமாய் நித்தியசூரிகளுக்கு நாதனாக பரமபதத்திலே எழுந்தருளி உள்ளான். அதைவிட சற்று எளிய வடிவமாய் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா என்னும்படி மேன்மை பொருந்திய வியூகமாய் திருப்பார்கடலில் வந்து ஆதிசேஷன் மீது சைனித்து கிடக்கிறான். அதையும் விட எளியவனாய் கண்ணால் காணலாம்படி ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பரிசுத்தமான இன்னும் பல விபவதாரங்களை பண்ணினான். அனைத்தினுள்ளும் அவன் அந்தர்யாமியாகவும் இருக்கிறான். ஆனாலும் இவை எல்லாமே இடம் காலம் அதிகாரி ஆகியவற்றால் அப்பாற்பட்டு நம் போல்வர் பற்றி வழிபட முடியாமல் உள்ளது. இப்படி அமரர் குல முதல் என்றும் தடங்கடல் கிடந்தான் என்றும் தயரதற்கு மகன் தன்னை என்றும் செய்ய தாமரை கண்ணனாய் என்றும் பரவியூக விபவாதிகளை தன் திருவுள்ளத்திலே ஆராய்ந்து பார்த்து இவற்றையெல்லாம் விட கோயில்கள் மடங்கள் மேலும் அவரவர் இல்லங்களிலே காட்சி தந்தருளும் அர்ச்சாவதார திருமேனிதான் இவ்வுலகில் உள்ள பக்தர்களுக்கு மிகவும் எளியது என்று கூறினார். அவர் யாரெனில் சேத்தனர்களெல்லாம் கூடி நன்றாக ஆராயப்படுவதான திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் தமிழ் வேதத்தையே தனக்கு அடையாளமாக கொண்டுள்ள நம் ஆழ்வார் என்று மாமுனிகள் அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.